السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده، الصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وأصحابه أجمعين أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அளவற்ற அருளாளரும் நீரற்ற அன்புடையும் ஆகிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பம் செய்யும். கணிதத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் பேரருளால் அவனுடைய மாபெரும் கருணையினால் புனிதம் நிறைந்த இந்த ரமலானுடைய மாதத்தில் இறை பொருத்தத்தையும் இறை மன்னிப்பையும் பெற வேண்டும் என்கின்ற உயர்வான நோக்கத்தோடு இரவு நேர வாதத்துக்களை நாம் செய்து வருகிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த புனித மிகுந்த ரமலானுடைய மாதத்தை வழங்கி, இந்த புனித மிகுந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ்வுடைய வேதமாகிய திருமறை குர்ஆனை அருளி, இந்த புனித மிகுந்த ரமலானுடைய மாதத்தை அல்லாஹ் தஆலா நம்பிக்கையாளர்கள் மீது நோன்பையும் கடமையாக ஆக்கியிருக்கின்றார். இவைகளெல்லாம் அல்லாஹ் தஆலா சிறப்பித்து இருப்பதனுடைய காரணம், இறை நம்பிக்கையாளர்கள் அல்லாஹ்வினுடைய அந்த கடமைகளை, அல்லாஹ்வினால் வழங்கப்பட்டிருக்கின்ற இந்த சிறப்புகளை இந்த உம்மத்தில் ஈமான் கொண்டவர்கள் அடைந்து கொள்ள வேண்டும். ஈமான் கொண்டவர்கள் அந்த சிறப்புகளை அடைவதிலே முயற்சிக்க வேண்டும். இந்த ஈமான் கொண்டவர்கள் அந்த சிறப்புகளை நாளை மறுமையில் நமக்கு நன்மையாக வரக்கூடியது என்று உணர்ந்து அந்த நாட்களை அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் வழங்கிய அடிப்படையில் இபாதத் செய்து நன்மை அடைந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா வழங்கியிருக்கிறார். எனவே இந்த புனித மிகுந்த ரமலானுடைய மாதத்தின் இறுதி 10களிலே அல்லாஹ்விற்கு விருப்பமான நாட்களாகும். அந்த நாட்களில் நாம் செய்கிற இபாதத்தை நிச்சயமாக 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா வழங்கி இருக்கின்றார். எனவே அந்த நாட்களை நாம் அல்லாஹ்விற்கு விருப்பமான முறையில் அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டிய முறைப்படி அமல்களை நாம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். குறிப்பாக புனித மிகுந்த திருமறை குர்ஆனை நாம் அல்லாஹ் தஆலாவுடைய அருளை, இறை நம்பிக்கையாளர்கள் இந்த குர்ஆனுடைய நெருக்கத்தை அடைந்து கொள்ள வேண்டும். குர்ஆனுடைய போதனைகளை மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். குர்ஆன் சொல்வதை பின்பற்றி நடக்க வேண்டும். தன்னுடைய வாழ்க்கைக்கு அனைத்து வகையான மறுமையுடைய வாழ்க்கைக்கு அனைத்து விஷயங்களையும் அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனின் மூலமாக குறிப்பிடுகிறார். இப்போது ஒரு சூரத்து ஸாரியாத்திலே அல்லாஹ் தஆலா அதை தான் சொல்கிறான்: வதக்கிர் ஃபைன் ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். நபியே, இந்த மக்களுக்கு நீங்கள் நல்ல உபதேசம் செய்து கொண்டே இருங்கள். இந்த உம்மத்திற்கு நீங்கள் அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை கூறி அவர்களுக்கு மறுமை சிந்தனையும் மறுமையுடைய வாழ்க்கைக்கான நல்ல அமல்களை நீங்கள் நினைவூட்டிக் கொண்டே இருங்கள். ஏனென்றால் தன்ஃபஉல் முஃமினீன், இறை நம்பிக்கையாளர்களுக்கு நிச்சயமாக அது பலன் தரக்கூடியதாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, அதனை தொடர்ச்சியே அல்லாஹ் சொல்கிறான்: வமா கலக்குல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன். இந்த மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் நான் இந்த உலகத்திலே படைத்திருப்பது நாம் நினைப்பதை போல உலக வாழ்க்கையை அனுபவிப்பதற்காக, பணம் சம்பாதிப்பதற்காக, பதவிகளை அடைவதற்காக, இன்பமாக கொண்டாடி கொண்டு செல்வதற்காக, மனவீச்சின் அடிப்படையில் வாழ்வதற்காக, இதற்கெல்லாம் கிடையவே கிடையாது. நான் ஏன் மனிதனை படைத்தேன்? அல்லாஹ்வுடைய மனித சமூகத்திற்கு அல்லாஹ் கூறுகின்ற ஆழமான செய்தி இந்த ஓதப்பட்ட வசனத்தில அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மனித சமூகம் ஏன் படைக்கப்பட்டது, ஏன் நான் உருவாக்கி இருக்கிறேன்? ஒரு தாயை, ஒரு பெண்மணியை உருவாக்கி கணவன் மனைவியை சேர வைத்து அவர்களுக்கு மத்தியில் ஒரு கருவை உருவாக்கி அவர்களை இந்த பூமியிலே வாழ வைப்பதற்கு என்ன காரணம்? நாம் நினைத்தபடியெல்லாம் வாழ்வதற்கா? நாம் விருப்பப்படியெல்லாம் வாழ்ந்து கொள்வதற்கா? நாம் நினைத்த இடத்தில் எதை வேண்டாலும் செய்து கொள்ளலாம், எப்படி வேண்டாலும் செலவு செய்து கொள்ளலாம், எதை வேண்டாலும் பேசலாம், எதை வேண்டாலும் செய்யலாம். இதற்கா? இதற்கு பேர் மனித வாழ்க்கை அல்ல. மனித வாழ்க்கை என்றால் என்ன என்பதை நம்மை படைத்த ரப்புல் ஆலமீன் அழகாக இந்த வசனத்துல சொல்றான்: வமா கலக்குல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன். இந்த உலகத்தில் மனிதர்களே, உங்களை நான் படைத்திருப்பது, உருவாக்கி இருப்பது ஒரு தாயினுடைய கருவறையிலே வைத்து பாதுகாத்து
அதற்கென்று கால தவணைகளை கொடுத்து அந்த உயிரை வாழ வைத்து அவளுடைய தாயினுடைய கருவையில் பல சிரமத்திற்கு மேல் சிரமப்பட்டு சுமக்க வைத்து இவைகளை எல்லாம் நாம் உருவாக்கியதற்கு என்ன காரணம்? ஒரே காரணம்தான். மனிதன் 1000 சித்தாந்தங்களை துன்யாவிலே பேசிக்கொண்டு அலையலாம். எல்லா சித்தாந்தங்களும் தூக்கி எறியப்பட வேண்டியவை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிக தெளிவாக கூறுகின்றான், என்னை மட்டும் நீங்கள் வணங்குவதற்காக வேண்டிதான் உங்களை படைத்திருக்கிறேன். இபாதத்தோடு இருக்கணும். இறைவனை வணங்கக்கூடிய அந்த கடமை உங்களிடத்தில் நிலை பெற்றிருக்க வேண்டும். படைத்தவனை வணங்குகின்ற சமூகமாக வாழ வேண்டும். மனிதனை நான் இதற்காகத்தான் இவ்வளவு பிரபண்டமான ஒரு படைப்பு படைத்திருக்கிறேன். இந்த மனிதன் எப்படி இருந்தார்? ஹல் அத்தா அலல் இன்சானி ஹைரும் மின தஹர் லம் யகுன் ஷை'ன் மذ்கூரா. இந்த மனிதன் ஒரு பொருளாகவே இல்லை. படைக்கப்படுவதற்கு முன்னால் இந்த மனிதன் ஒரு பொருட்டே கிடையாது, எதுவுமே இல்லை. எவ்வளவு அழகா அல்லாஹ் சொல்றான். மனிதனாக நாமெல்லாம் வருவதற்கு முன்னால் என்ன தெரியும் நமக்கு? நம்ம என்னவா இருந்தோம்? ஒன்றுமே கிடையாது. அதான் அல்லாஹ் கேட்கிறான், ஹல் அத்தா அலல் இன்சானி ஹைரும் மின தஹர் லம் யகுன் ஷை'ன் மذ்கூரா. சொல்லப்படுகின்ற ஒரு பொருளாக இல்லாத நீ இன்றைக்கு உலகத்தில் கொஞ்சம் பணம் வந்துடுச்சு, கொஞ்சம் பதவி வந்துடுச்சு, கொஞ்சம் செல்வாக்கு வந்துடுச்சு, கொஞ்சம் அதிகாரம் வந்துடுச்சு, அதற்காக வேண்டி உனக்கு கீழ் உள்ள மக்களை நீ அழிக்கின்றியே, கேவலமா நினைக்கிறீங்களே. எவ்வளவு அழகா கேட்கிற, நீ ஒண்ணுமே இல்லாதவன், நீ ஒரு பொருளாக கருதப்படாத ஒரு நிலை. ஆனா அல்லாஹ் தஆலா உம்மைனா லக்கத் கலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம், மிக அழகிய உருவத்தில் மிக அழகிய அமைப்பில் உம்மை நாம் படைத்திருக்கிறோம். வல்லாஹு அஸ்ரஜக்கும் மின் புத்தூனி உம்மஹாத்திக்கும் லா தஅலமூன ஷைஆ வஜஅல லக்கும் ஸம்அ வல் அப்சார வல் அஃஈதா லஅல்லக்கும் தஷ்குரூன். தாயினுடைய வயிற்றிலிருந்து உங்களை நாம் வெளியாக்கியிருக்கிறோம். அந்த நேரத்தில் நீங்கள் ஒன்றும் அறியாதவர்களாக இருந்தீர்கள். கேட்கக்கூடிய செவி புலனை கொடுத்தோம், பார்க்கக்கூடிய பார்வைகளை கொடுத்தோம், உணரக்கூடிய உள்ளங்களை கொடுத்தோம். ஏன் மனிதன் நன்றி உள்ளவனாக வாழ வேண்டும். படைத்தவனை மறந்தவனாக வாழ்ந்து விடக்கூடாது. படைத்தவன் நினைவில்லாமல் உன் வாழ்க்கை இருக்கக்கூடாது. படைத்தவனுடைய சிந்தனையோடு வாழ வேண்டும். அதுதான் மனிதனுடைய வாழ்க்கை. உலகத்தில் ஏதோ பிறந்தும் வாழ்ந்தும் மடிந்தோம் என்பதல்ல, ஒரு வாழ்க்கை அர்த்தமுள்ள வாழ்க்கையாக உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அழகிய வடிவத்தில் மனிதனை உருவாக்கி சிந்திக்கக்கூடிய ஆற்றலை கொடுத்திருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சிந்திக்கிற திறமையை, உண்மையை உணர்ந்து கொள்ளக்கூடிய பக்குவத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனில் மனிதர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். மனிதன் படைத்தவனை பற்றி திரும்ப வேண்டும். ஈமான், தனக்கு கிடைத்த அந்த ஈமான் இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் அல்லாஹ் தஆலா ஈமானை கொடுத்து ரமலானுடைய மாதத்தின் நன்மையை அடைந்து கொள்வதற்கான அனைத்து வாசல்களையும் திறந்துவிட்டு வைத்திருக்கிறார். உள்ளத்தில் இறை பயத்தோடு இறை அச்சத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களை படைத்துவிட்டு மா உரீது மின்ஹும் மின் ரிஸ்கி வமா உரீது அன் யுத்இமூன், உங்களிடமிருந்து எனக்கு எந்த விதமான உணவும் தேவையில்லை, எந்த ரிஸ்க்கும் உங்ககிட்ட நான் எதிர்பார்க்கல, நீங்க எந்த உணவும் எனக்கு அளிக்க தேவையில்லை. இன்னல்லாஹு ரஸ்ஸாகு துல் குவத்தில் மதீன், அல்லாஹ் தான் உங்களுக்கு உணவளித்துக் கொண்டிருக்கிறான் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் என்று ரப்பல் ஆலமீன் மனிதனை அப்ப தட்டி கொடுத்து கொண்டே குர்ஆன் அவரோடு உரையாடி கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட குர்ஆன் தான் அறியாமையில் கடந்த மக்களை, பாவத்தில் கடந்த மக்களை, இணை வைப்பில் கடந்த மக்களை, ஒரு பெண்ணுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையும் கண்ணியத்தையும் தெரியாமல் உயிரோடு புதைத்த பெண் மக்களை, அந்த சமூகத்தில் அதனுடைய சத்தியத்தை உணரக்கூடிய நசீபை, ஈமானிய வலுவை, தன்னிடத்தில் இருந்த பகைமையை போக்கக்கூடிய உணர்வுகளை, இவைகளை எல்லாம் அடியோடு தகர்த்தெறிந்து சத்திய ஈமானை கொடுத்தது இந்த குர்ஆன். குர்ஆனுடைய வலிமை அவ்வளவு உயர்வு மிக்கது. குர்ஆனுடைய வசனங்களை ஓதும் போதும் கேட்கும் பொழுதும் அப்படி உள்ளத்தில் பயம் ஏற்படும், அச்சம் ஏற்படும். அதுதான் அல்லாஹ் சொல்ற உண்மையான மூமின் யார்? இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா ذுக்கிரல்லாஹ் வஜிலத் குலூபுஹும் வ இதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு வ ஸாதத்துஹும் ஈமான். உண்மையான இறை நம்பிக்கையாளர்கள், அல்லாஹ்வின் நம்பிக்கை கொண்ட மக்கள் என்ன செய்வார்கள் என்றால், அல்லாஹ்வை பற்றி பேசப்பட்டால், படைத்தவனை பற்றி பேசப்பட்டால், நம்மளை படைத்தரப்பு
எவ்வளவு கருணையான நம்மளை படைச்சிருக்கிறானே, இவ்வளவு வசதி வாய்ப்பு கொடுத்திருக்கானே, பேச வச்சிருக்கிறானே, பார்க்க வச்சிருக்கிறானே, ஊனம் இல்லாமல் நம்மை ஆரோக்கியமா நடக்க வைத்திருக்கிறானே. இப்படியான மனிதர்கள் அல்லாஹ் கொடுத்த நியமத்தை நினைத்து அவன் பெயரை கூறப்படும் பொழுது வஜ்ஜிலத் குலூபுஹும் அல்லாஹ் சொல்றான், அவருடைய உள்ளங்கள் எல்லாம் நடுநடுங்கும். எப்படி நபி தோழர்கள் நடுங்கினார்கள், பயந்தார்கள், இறைவசனத்தை கேட்கும் பொழுது கண்ணீர் வடித்தார்கள். அவர்களுடைய கண்களில் இருந்து தண்ணீர் தாரத்தாரையாக கொட்டியது. இறைவசனத்தினுடைய தாக்கம் அவருடைய உள்ளத்தை சத்தியத்தின்பால் புரட்டி போட்டது என்பதை அல்லாஹ் குர்ஆன் நம்மளோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அவ்வளவு நேரடிக்கு இந்த திருமறை குர்ஆன் அந்த உள்ளத்தை உணர்த்துகிறது. அதைதான் அல்லாஹ் தஆலா இன்று ஓதப்பட்ட சூரத்துல் ஹுஜராத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அழகான முறையில் ஒழுக்கமான முறையில் வாழ வேண்டும் என்பதை சில ஒழுக்கங்களை அல்லாஹ் தஆலா கற்றுக் கொடுக்கிறார். யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துகத்திமு பைன யதையில்லாஹி வ ரசூலிஹி வத்தகுல்லாஹ் இன்னல்லாஹ ஸமீஉன் அலீம். இறை நம்பிக்கையாளர்களே, ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் நீங்கள் முந்திக் கொள்ளாதீர்கள். வத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் உங்களுடைய விருப்பப்படி எதையும் பேசி விடாதீர்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்ன சொல்லி இருக்கிறது என்பதை பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்லி இருக்கிறார் என்று பாருங்கள். நீங்களாக உங்களுடைய விருப்பப்படி எந்த ஒரு தீர்ப்பையும் கொடுத்துக்கார்கள் என்று அல்லாஹ் தண்டிக்கின்றார். சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார் அல்லாஹ், லா துகத்திமு பைன யதையில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்பாக உங்களுடைய பேச்சுக்களை உட்படுத்தி விடாதீர்கள். அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறார் என்று எதிர்பார்க்கிறீர்கள். அல்லாஹ் சொல்கிற சட்டத்தை அறிந்து பேசுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன விஷயத்தை நீங்கள் பின்பற்றுங்கள். அவர்களுக்கு முன்னால் நீங்களாக எதையும் உண்மைக்கு பேசுகிறார்கள். அதற்கான உரிமையும் உங்களுக்கு கிடையாது. நீங்கள் முழு எளிமையை கற்றுக்கொண்டுதான் நீங்கள் பேச வேண்டும் என்று அல்லாஹ் கடுமையாக நமக்கு உணர்த்தி காட்டுகிறார். எனவே நபித்தோழர்கள் தான் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆனுடைய வசனங்கள் வருவதை எதிர்பார்ப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வளர்ப்பு தாய் உம்மு ஐமன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய வஃபாத்தாகிவிட்டார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த வளர்ப்பு தாயாக இருக்கக்கூடிய உம்மு ஐமனை சந்திப்பதற்காக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் எப்பொழுதும் சந்திப்பார்கள். அதே போன்று நபியுடைய மரணத்திற்கு பிறகு போய் சந்திக்க வேண்டும் என்று சந்திக்க செல்கிறார்கள். சந்திக்க செல்லும் போது அவர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள், வேதனையோடு இருக்கிறார்கள், கவலையோடு இருக்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் இருவரும் உம்மு ஐமன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பார்த்து கேட்கிறார்கள், எதற்காக இவ்வளவு கவலைப்படுகிறீர்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்து விட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பார்கள், அல்லாஹ்வுடைய விருப்பத்திற்கு சொர்க்கத்தில் இருப்பார்கள், அவர்களுக்கு அழகிய இன்பங்கள் கிடைக்கும், ஏன் நீங்கள் அதற்காக கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் என்று கூறுகிறார்கள். அப்பொழுது உம்மு ஐமன் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், நான் அல்லாஹ்வுடைய தூதருடைய மரணத்தை வைத்து நான் அழவில்லை. எதற்கு அழுது தெரியுமா? எதற்கு அழுகை தெரியுமா? யோசித்து பாருங்கள். இன் கதஅத்திஸ் ஸமாவா இன் கதஅல் வஹி இன் கதஅல் வஹி. அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கும் பொழுது நாம் ஏதாவது தவறு செய்து விட்டால், நாம் ஏதாவது அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாற்றம் நடந்து விட்டால், அல்லாஹ்வுக்கு மாற்றமாக நடந்து விட்டால், அல்லாஹ் தஆலா குர்ஆனுடைய வசனத்தை வஹி இறக்கிக் கொண்டிருந்தானே, அந்த வஹி வருவதை நின்று போய்விட்டது. இனி மார்க்கத்தில் புதியது ஒன்று வரப்போவது கிடையாது. நம்முடைய தவறை சிந்தி தடிப்பதற்கு அல்லாஹ்வுடைய இடமிருந்து எந்த ஒரு வசனங்களும் இறங்க போகவில்லையே, வஹி நிறுத்தப்பட்டு விட்டது, துண்டிக்கப்பட்டு விட்டது. அதை நினைத்துதான் நான் அழுகிறேன் என்று சொன்னார். நண்பர்களே, யோசித்து பாருங்கள். சஹாபி பெண்மணிகளுடைய அழுகை எதை நோக்கி போயிருக்கிறது, எந்த சிந்தனையில் போயிருக்கிறது, எப்படி கவலை கொண்டு இருந்திருக்கிறார்கள், எப்படிப்பட்ட தாக்கங்கள் ஏற்பட்டிருக்கிறது. வர வேண்டிய வஹி வராமல் போய்விட்டது. நாம் தவறு செய்யும் பொழுதோ, அல்லது நம்ம மீது குற்றங்கள் இருக்கும் பொழுதோ, அல்லது நாம் நன்மையை செய்ய வேண்டும் என்ற செய்தி அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வந்து கொண்டே இருக்கிற நபி இருக்கின்ற வரை நபியுடைய மரணத்திற்கு பின்னால் வஹி நீக்கப்பட்டு விட்டது என்றுதான் நினைத்து நான் அழுகிறேன் என்று சொன்னபோது தன்னை விசாரிக்க வந்த அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சேர்த்து அழ ஆரம்பித்தார். அன்பார்ந்தவர்களே, இப்படியான ஒரு நிலை குர்ஆனுடைய அந்த தாக்கமும் தேக்கமும் அவருடைய உள்ளத்தில் தாங்கி நின்றது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இவைகளெல்லாம் ஹதீஸ்களில் ஏன் சொல்லப்பட்டிருக்கிறது? நம்முடைய ஈமான் அந்த குர்ஆனோடு நெருக்கத்தை ஆக்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய உபதேசங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டும். குர்ஆன் பேசுகிறது பொழுது நம்மை பார்த்துதான் அல்லாஹ் பேசுகிறார் என்ற உணர்வு வரணும். அல்லாஹ் சொல்லிட்டான், ஒமா கலக்குல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்கு தான் படைத்திருக்கிறேன் என்று. ஆனால் மனிதன் வணங்காதவன் என்ன நினைக்கிறோம்? அல்லாஹ் இப்படி சொல்லி இருக்கிறானே, நான் வணங்காம இருக்கிறேனே, என்ன பார்த்துதான் அல்லாஹ் சொல்றான். என்னைக்கா நம்ம சிந்திச்சோமா?
சஹாபாக்கள் ஒவ்வொரு வசனங்களையும் அல்லாஹ் எனக்காக இறக்கியிருக்கிறான், என்னை பற்றி இறக்கிறான் என்று அவர்களாகவே நினைப்பார்கள். சில வசனங்களை கேட்டு அதிர்ந்து போவார்கள், தானாக உட்படுத்திக் கொள்வார்கள். அதை போன்ற ஒரு வசனம் தான் இன்று ஓதப்பட்ட அதே சூரா ஹுஜராத். யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தர்ஃபஉ அஸ்வாத்தக்கும் ஃபௌக ஸௌத்தின் நபி வலா தஜஹரு லஹு பில் கௌலி கஜஹரி பஅதிக்கும் லிபஅதி அன் தஹ்பத அமாலுக்கும் வ அன்தும் லா தஷ்உரூன். அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட இறை விசுவாசிகளே, லா தர்ஃபஉ அஸ்வாத்தக்கும் ஃபௌக ஸௌத்தின் நபி, நபி இருக்கும் பொழுது, நபிக்கு முன்னால் உங்களுடைய சப்தத்தை உயர்த்தாதீர்கள். நீங்க பேசும்பொழுது, ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து இருக்கும் பொழுது உங்களுடைய சப்தத்தை நீங்கள் உயர்த்தி பேசாதீர்கள். வலா தஜஹரு பில் கௌலி கஜஹரி பஅதிக்கும், உங்கள் சிலரிடம் சத்தம் போட்டு பேசுவதை போல அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் நீங்கள் பேசாதீர்கள். ஏன் தெரியுமா? அப்படி நீங்கள் பேசினால் அன் தஹ்பத அமாலுக்கும் வ அன்தும் லா தஷ்உரூன், நீங்கள் செய்த அமல்கள் எல்லாம் அழிந்து போய்விடும், ஆனால் உங்களுக்கு அமல் அழிந்து போவதை கூட உங்களால் அறிய முடியாது. அப்படி அல்லாஹ் செய்து விடுவார். ஒரு நபிக்கு முன்னால் உங்களுடைய ஒழுக்கம் என்ன, நடைமுறை என்ன, இப்படிதான் இருக்க வேண்டும். அதில் ஏன் விளக்கங்கள் என்ன? நாம் அல்லாஹ்வுடைய தூதருடைய சொல்லாத எந்த விஷயங்களில் நாம் செய்துவிட முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு வார்த்தை ஹதீஸ் நமக்கு தெரியப்படுகிறது என்றால் அதை மீறி ஒரு பேச்சுக்கு இடமில்லை. உண்மையான ஒரு மூமி அப்படி பேசக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு விஷயத்தை செய்திருக்கிறார் என்று ஆதாரப்பூர்வமாக கிடைக்கப்படுகின்ற பொழுது அதற்கு எதிராக நாம் பேசக்கூடாது என்பதை அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கின்றார். இந்த இறைவசனம் இறங்கிய பொழுது, இந்த வசனம் இறங்கிய பொழுது சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சில நாட்கள் தொழுகைக்கு வந்து கொண்டிருந்தவர் பார்க்க முடியவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களை எப்பொழுதும் பார்வையோடு வைத்திருப்பார்கள். ஒருவர் வரவில்லை என்றால் உடனடியாக விசாரிப்பார்கள். 2-3 நாட்களாக சந்திக்கவில்லை. யாரை? சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்கு பிறகு தோழர்களை கேட்கிறார், எங்கே சாபித் இப்னு கைஸ், என்னுடைய கண்ணில் படவில்லையே என்று கேட்கிறார். அங்கிருந்து ஒருவர் எழுந்தார், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, அவரை பற்றி நான் அறிந்திருக்கிறேன், எனக்கு அருகாமையில் தான் இருக்கிறார், நான் போய் அவரை பார்த்துவிட்டு வருகிறேன் யா ரசூலல்லாஹ் என்று சொன்னார். அவர் உடனே வீட்டுக்கு போறார். சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வீட்டுக்கு போய் பார்க்கிறாங்க. மூளையில உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கிறார். மூளையில போய் ரொம்ப கவலையோடு வேதனையோடு அழுது கொண்டிருக்கிறார். ஹல் மா இபகீக ஹாதிஹி தஅவா, இந்த நேரத்தில் ஏன் உன்னை அழவைத்தது எது என்ற தோழர் போய் கேட்கிறார். ஏனென்றால் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ஒரு வசனத்தை இறக்கி இருக்கிறான். என்ன வசனம்? யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தர்ஃபஉ அஸ்வாத்தக்கும் ஃபௌக ஸௌத்தின் நபி, நபிக்கு முன்னால் உங்களுடைய சப்தத்தை உயர்த்தி பேசாதீர்கள் என்று அல்லாஹ் இறக்கி இருக்கிறான். நான் எப்போ ரசூலுல்லாஹ் கிட்ட பேசணும், ஒரு சப்தமா பேசுறாள், குரல் உயர்த்தி பேசியிருக்கிறேன். அல்லாஹ் என்ன தண்டிச்சு தான் இறக்கி இருக்கிறான் இந்த வசனம். ஏன்னா நான் உயர்த்தி பேசினேன், நான் நரகவாசி ஆயிட்டேன், என் அமல்லாம் அழிஞ்சு போச்சு, இதனால என்ன ரசூலுல்லாஹ் பார்க்க முடியல, எப்படி நான் பார்ப்பேன், அமலு போச்சு, என்ன நரகவாசி ஆயிட்டேன் என்று கதறியார். அல்லாஹ் தஆலா இறக்கிய வசனம் நோக்கம் வேறு. அதை நினைத்தார்கள். யோசித்து பாருங்கள், நாம் எத்தனை வசனங்கள் இது என்னை பற்றி பேசுகிறது என்று நினைத்தோம். எவ்வளவோ பாவங்கள் செய்கிறோம், தொழுகையை அசால்ட்டாக விட்டு கடந்து சென்று கொண்டு இருக்கிறோம். குர்ஆனை படிக்காமல் வாழ்ந்து கொண்டு நேர்மையான கல்விகளை படிக்க தேடி ஆடி ஓடுகின்றோம். குர்ஆனை கல்வி கற்பதில்லை, முயற்சிப்பதில்லை, அதற்கு நேரங்களை நாம் ஒதுக்குவதில்லை. ஆனால் இவைகள் எல்லாம் தவறுகள் எல்லாம் அல்லாஹ் சொல்வதற்கு மாற்றமாக நாம் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். ஆனால் நமக்கு அந்த உணர்வுகள் ஏற்படவில்லை. காரணம், நாம் குர்ஆனுடைய நெருக்கத்தை அடையவில்லை, குர்ஆனுடைய வலிமையை புரிந்து கொள்ளவில்லை, குர்ஆனுடைய மகத்துவத்தை நம்மால் உணர்ந்து அதை சத்தியத்தின்பால் எடுத்து நிறுத்த முடியவில்லை. ஆனால் அவர்களால் அப்படி கடந்து போக முடியல. குர்ஆனுடைய வசனம் யாரையாவது இப்படி சொன்ன உடனே நான் சத்தமா பேசுவேன், அதை நினைச்சுதான் நான் வரல, அழுதுகிட்டு இருக்கிறேன். திரும்பி அந்த தோழர் வந்து அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொன்னார், யா ரசூலல்லாஹ், இந்த வசனம் இறங்கியது, உங்களுடைய சப்தத்தை உயர்த்த வேண்டாம் என்று. அந்த தோழர் உங்கள்கிட்ட எப்ப பார்த்தாலும் சத்தமா பேசுவாராம். அப்படின்றதுனால இந்த வசனம் என்னை நோக்கிதான் வந்திருக்கு, நான் நரகவாசியாக ஆகிவிட்டேன், அதனால் அவர் அழுது மடிந்து கொண்டு வீட்டிலே கிடைக்கிறார் யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இதஹப் இலைஹி, நீங்க அங்க போங்க, ஃபகுல்லஹு, அந்த தோழர்ட்ட சொல்லுங்க, இன்னக லைஸ மின் அஹ்லின் நார், இன்னக லைஸ மின் அஹ்லின் நார், நீங்க போய் அவருக்கு சொல்லுங்க, நீ ஒரு நரகவாசி இல்லப்பா. வ இன்னக மின் அஹ்லில் ஜன்னah, வ இன்னக மின் அஹ்லில் ஜன்னah. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தோழருக்கு சுவர்க்கத்தினுடைய சுப செய்தியை சொல்லி அனுப்பினார்கள். நீ ஒரு சொர்க்கவாசி என்றார்கள். அன்பானவர்களே, குர்ஆனுடைய வசனம் இறங்கியது யாருக்கும் அதை நினைத்து பயந்து நடுங்கி அழுது கிடந்த அந்த தோழருக்கு சொர்க்கத்தினுடைய சுப செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அனுப்புகிறார்கள். இன்னக மின் அஹ்லில் ஜன்னah. சொர்க்கத்தினுடைய சுப செய்தியை பெற்றுக்கொண்டு பூமியில் பள்ளிவாசலோட தொடர்போடு நடந்து கொண்டிருந்த தோழர்
எவ்வளவு பெரிய பாக்கியம்! குர்ஆனுடைய வசனங்களை இறங்கி பார்த்து எப்படி நடுங்கி பொசுங்கி ஒளிந்து கடந்தார்கள் என்று பாருங்கள். இதுதான் ஈமானிய வலு, இதுதான் குர்ஆனுடைய நெருக்கம், மார்க்கத்தினுடைய பற்றுதல். குர்ஆனுடைய பேசுகின்ற பேச்சு என்னை பார்த்துதான் நல்லா பேசுகிறான் என்ற உணர்வு உணர்ந்தது அவர்கள் உள்ளதில் தாக்கியது. அவர்கள் தான் ஈமானிய வலுவாக இருந்தார்கள். ஒவ்வொரு குர்ஆனுடைய வசனங்களை பார்க்கும் பொழுது இது எனக்காகத்தான், என்னை பற்றி தான் பேசுகிறது என்று நினைப்பார்கள். இதுதான் அவருடைய ஈமான். அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லி அனுப்பினார்கள், இன்னக மின் அஹ்லில் ஜன்னah, சொர்க்கவாசி என்றார்கள். இதுதான் நபி தோழர்களுடைய நிலை. நன்மையை அடைவதில் பெருமையில் இருப்பாங்க, கஷ்டத்தில் இருப்பாங்க. அவருடைய மனதில்தான் நாம் நன்மையை அடையணும், நன்மையை சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்ற துடிப்பு. அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே ஆதோமி அல் ஃபுகரா வல் முஹாஜிரின், வறுமையில் நடந்த முஹாஜிர்கள், ஏழை மிஸ்கீன் முஹாஜிர்களில் ஏழையாக உள்ள ஒரு கூட்டம் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வந்து கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வர்றாங்க, யா ரசூலல்லாஹ், அஹ்லுல் உஸூர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த வாசிகள் நன்மையை அடைவதை முந்திக் கொள்கிறார்கள், நன்மையை நிறைய அனுபவிக்கிறார்கள். அவர்கள் தொழுகிறார்கள், நாங்களும் தொழுகிறோம். அவர்கள் நாங்கள் நோன்பு வைக்கிறோம், அவர்கள் நோன்பு வைக்கிறார். ஆனால் அவர்கள் அல்லாஹ் தஆலா வசதி கொடுத்தவர்கள், பொருளாதாரம் உள்ளவர்கள் அடிமைகளை விடுதலை செய்கிறார்கள், தான தர்மங்களை செய்கிறார்கள், உம்ரா செய்கிறார்கள், ஹஜ் செய்கிறார்கள். எங்களுக்கு அந்த பாக்கியமே கிடைக்கலையே, நாங்க ஏழையா தான் இருக்கிறோம், அப்ப அந்த நன்மையெல்லாம் எங்களுக்கு கிடைக்காதா, நாங்க அந்த நன்மையை அடைய முடியாதா? முஹாஜிர்கள் ஏழையா உள்ளவங்களுடைய மனசுல நன்மையை அடைவதற்கு எப்படி நினைக்கிறாங்க பாருங்க. அவங்கள்ட்ட அல்லாஹ் பரக்கத்தை கொடுத்திருக்கான், தர்மம் செய்யறாங்க, எங்கள்கிட்ட இல்லையே, அப்ப நாங்க அந்த நன்மை அடைய முடியாத சொல்லலாம். இவ்வளவு நாங்கள் ஏழ்மையாக இருக்க வேண்டுமா? நன்மையை எங்களால் முந்திக் கொள்ள முடியாத அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடையாது யார சொல்லலாம். அல்லாஹ் சொல்லலாம், அலா அமலின் சபகம் மின்னா, உங்களுக்கு நான் ஒரு அமலை சொல்லட்டுமா? அந்த அமலை நீங்கள் செய்தால் அவர்கள் செய்கின்ற தர்மத்தினுடைய நன்மையை நீங்கள் அடையலாம், அடிமையை விடுதலை செய்கின்ற நன்மையும் அடையலாம், ஹஜ்ஜினுடைய நன்மையும் அடையலாம், உம்ராவுடைய நன்மையும் நீங்கள் அடையலாம். அந்த ஒரு அமலை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? அதை நீங்கள் செய்து முடிக்க வேண்டும். எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான், ஆனால் அதை நாம் செய்வதில் பலகீனப்பட்டு போய் கிடைக்கின்றோம். அல்லாஹ் தூதர் சொன்னார்கள், துஸப்பிஹூன 33 மர்ரா வ துஹம்மிதுன 33 மர்ரா வ துகப்பிரூன 34 மர்ரா ஃபி குல்லி லுஹ்ர 3. அல்லாஹ் தூதர் சொன்னார்கள், அந்த நன்மை அடைகிறதுக்கு ஒன்றும் இல்லை, ஒவ்வொரு பரலான தொழுகைக்கு பின்னால் சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹு அக்பர் 34 தடவை நீங்கள் கூறினீர்கள் என்றால் நீங்கள் நினைக்கின்ற மாதிரி அந்த செல்வந்தர்கள் செய்கின்ற நன்மை உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வறுமையில இருக்கிறீங்கன்னா அந்த நன்மை உங்களுக்கு கிடைக்காம போய் நினைச்சிடாதீங்க, அதற்கு இந்த நன்மை இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய உள்ளத்தில் நன்மையை எங்களாலும் செல்வந்தர்கள் அடைவதை கூட அடைய முடியும் என்கின்ற ஒரு விஷயத்தை அவர்களுக்கு எடுத்து கூறினார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை பார்த்து அந்த தோழர்கள் மீண்டும் அந்த செல்வந்தர்களை பார்க்கிறார்கள். ஆனால் இந்த அமலையும் அவர்கள் செய்கிறார்கள். யாருக்கும் திரும்ப வர்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் இதையே திரும்பி அவங்க செய்யறாங்களா? அப்ப நாங்க முந்தவே முடியாதா? அது அல்லாஹ் கொடுக்கின்ற சிறப்பு, அல்லாஹ் கொடுக்கின்ற பரக்கத்து, அல்லாஹ் நாடியவர்களுக்கு கொடுக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நன்மையினுடைய அந்தஸ்தை உயர்த்திக் கொள்வதற்கும் அது போன்ற நன்மையால் உயர்வதற்கான பாதையை அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுக் கொடுத்த செய்தி நாம் எல்லாம் அறிந்திருக்கிறோமே. ஆனால் நம் வாழ்க்கையை கடைபிடிக்கின்றோமா, செயல்படுத்துகின்றோமா என்பதை தான் நாம் சிந்திக்க வேண்டும். நாம் செயல்படுத்தினோம் என்றால் அந்த தர்மத்தினுடைய உயர்வை அடையலாம், அந்த ஹஜ்ஜினுடைய தவாவை அடையலாம், அந்த உம்ராவினுடைய நன்மையை அடையலாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டிய இந்த செய்திகள் எல்லாம் ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளருடைய உள்ளத்தில் ஆழமாக பதிவது மட்டுமல்ல, வாழ்க்கையை கடைபிடிக்கணும். செயல்படுத்தாதவரை எந்த ஒரு விஷயத்தில் நாம் முந்தி செல்ல முடியாது, அல்லாஹ்வுடைய பரக்கத்தை அடைந்துவிட முடியாது, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படாது. இவைகளெல்லாம் வாழ்க்கையில் நாம் செயல்படுத்த வேண்டும். செயல்படுத்தின தோழர்கள் தோழியர்களும் உயர்ந்தார்கள், சிறப்பை பெற்றார்கள், சுப செய்தியை துன்யாவிலே கிடைத்தார்கள். அவர்கள் பெயர்களை சொல்லப்படும் பொழுதெல்லாம் இந்த உம்மத்தில் வாழ்கின்ற ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளர்களும் ரலியல்லாஹு அன்ஹு வ ரது அன்ஹு, அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டார், அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டார் என்ற சுப செய்தியை சொல்லக்கூடிய இல்லை. ஏன் வந்தது? அவர்கள் வாழ்க்கையை செயல்படுத்தினார், அமல் செய்தார், அறிந்த விஷயங்களை அமல் செய்வார்கள். இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவரிடத்தில் கேட்பார்கள், வகைஃப தஹஃபதுல் அஹாதீஸ்,
ஹதீஸ்களை நாங்கள் எப்படி மனப்பாடம் செய்வது என்று கேட்பார்கள். அதற்கு என்ன தெரியுமா சொன்னார்கள்? நீங்கள் ஹதீஸ்களை மனப்பாடம் செய்ய வேண்டும் என்றால் அதை நீங்கள் முதலில் அமல் செய்யுங்கள். ஒரு ஹதீஸினுடைய மனப்பாடம் உங்க மனசுல பதியணும்னு நினைக்கிற பெரிய விஷயம் இல்ல, நடைமுறைப்படுத்துங்க, செயல்படுத்துங்க. நம்ம சொன்ன ஹதீஸ் இருக்கு, இந்த ஹதீஸை நீங்க எப்படி மனப்பாடம் ஈஸியா மனப்பாடம் நீங்க வாழ்க்கையில செய்யுங்க. ஒவ்வொரு வரலாறு தொழுகைக்கு பின்னால் சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹ் அக்பர் 34 எத்தனை பேர் கடைபிடிக்கிறோம்? இதை நாம் கடைபிடித்தால் ஒரு ஹதீஸை மனப்பாடம் செய்து விட்டோம். இந்த ஹதீஸை பிறகு நாம் சொல்லிவிட்டால் ரசூலுல்லாஹ்வுடைய துஆ, நஸரல்லாஹு இம்ரஅன் சமிஅ மின்னா ஹதீஸன் ஃபரப்பமா பலகமனஹு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவர் ஒருவர் ஒரு ஹதீஸை நாம் சொன்னதை அப்படியே கேட்டு திரும்ப அதையே அப்படியே போய் பிறக்க சொன்னார்னா அல்லாஹ் அவரை செழிப்பாக்குவானாக, அல்லாஹ் அவரை சந்தோஷமாக வைப்பானாக, அல்லாஹ் அவருக்கு கிருபை செய்வானாக, அல்லாஹ் அவருக்கு பரக்கத். யார்? அல்லாஹ்வுடைய தூதருடைய துஆவிற்கு சொந்தக்காரராக ஒவ்வொரு மூமின்களும் மாறலாம். துவா துவா என்று அழைகிறவே நபியினுடைய துவாவை ஒவ்வொரு இணை நம்பிக்கையாளர்களும் பெற்றுக் கொள்ளக்கூடிய வழியை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிக் கொடுக்கிறாங்க. நஸரல்லாஹு இம்ரஅன் சமிஅ மின்னா ஹதீஸன். ஒரு ஹதீஸை நீங்க கேட்கிறீங்கன்னா அது கேட்ட மாதிரியே ஹதீஸை முழுமையாக பிறகு சொன்னால் உங்க தாய்கிட்ட சொல்லலாம், தந்தைகிட்ட சொல்லலாம், பிள்ளைகிட்ட சொல்லலாம், சகோதரத்தை சொல்லலாம், சகோதரிகிட்ட சொல்லலாம். இதை சொன்னால் நபியினுடைய துவாவுக்கு சொந்தக்கார மக்களாக நாம் மாறக்கூடிய நசீபை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள். எனவே அல்லாஹ்வுடைய புனித மிகுந்த ரமலானுடைய மாதம் நிச்சயம் நம்முடைய ஈமானை உயிர் கொடுக்கிறது, உயிர் வலுவை ஊட்டுவதற்கு வந்திருக்கிறது. நம்முடைய ஈமான் வலுதான் இந்த துன்யாவுடைய வாழ்க்கை. ஈமானிய வலு இல்லை என்றால் எந்த பலனும் கிடையாது. எதை சாதித்தாலும் எதுவும் அடையப் போவதில்லை. நம்மளோடு வருவது ஈமானிய வலுதான். மன்னரைக்கும் மறுமைக்கும் அக்ஷர மைதானத்திற்கும் பயன் தரக்கூடிய ஈமானிய வலு. ஈமானிய வலுவை தாக்கத்தை உறுதிப்படுத்துவதற்கான செய்திகளை தான் குர்ஆன் நம்மளோட எடுத்துரைத்துக் கொண்டிருக்கிறது. அதை நிலைப்படுத்துவதற்கு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரமலானுடைய மாதத்துடைய சிறப்புகளையும் ரமலான் மாதத்துடைய இறுதி பத்தையும் இந்த 1000 மாதங்களோட சிறந்த இரவையும் இரவெல்லாம் இறைவன் கொடுக்கிறான் என்று சொன்னால் இந்த உம்மத் ஈமானை நோக்கியும் நன்மையை நோக்கியும் பயணிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அப்படிப்பட்ட இன்பத்தை அனுபவிக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் மாற்ற முடிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.